நீங்கள் காளிதேவி சிவனை தனது காலடியில் மிதித்திருப்பதை படங்களில் பார்த்திருக்கலாம். இதன் பின்னணி என்ன? தாராசுரன் என்ற அரக்கன் பிரம்மாவின் வரத்தால் அவன் இரத்தம் தரையில் விழுந்தாலே 1000 வடிவங்களில் தோன்றும் ஆற்றல் பெற்றான். எனவே துர்காதேவி எவ்வளவு போராடினாலும் அவனை அழிக்க முடியவில்லை. அதனால் துர்காதேவி மகாகாளியாகி அவன் இரத்தத்தை தரையில் விழாமல் குடிக்கத் தொடங்கினாள். ஆனால் அவள் ஆவேசத்தில் உலகமே அழிவின் விளிம்பை எட்டியது. இதைக் கண்ட சிவன் காளிதேவி வரும் வழியில் படுத்துக்கொண்டார். சிவனை மிதித்ததும் காளியின் கோபம் தணிந்து இயல்பு நிலைக்கு வந்தாள். உடனே தான் செய்ததை உணர்ந்து வருந்திய காளி தன் நாக்கை நீட்டிச் சிந்தனையுடன் தன்னை அடக்கினாள். காளி என்றால் காலத்தின் அரசி என்று பொருள். அவள் நவக்கிரக தோஷங்களை நீக்கும் சக்தி என்று நம்பப்படுகிறது.